ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இப்போ நமக்கு இருக்கிற கிளைமேட்டில் கொளுத்துற வெயிலுக்கு உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு கம்பங்கூழ் ரெசிபி குக்கர்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பங்கூழுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். இந்த அளவுகளில் செய்யும்போது ஒரு 6லேருந்து 7 பேர் தாராளமாக குடிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி திருகி விட்டு ஒரு 3லேருந்து 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஊற வைக்காமையும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு டபுளாக கிடைக்குங்க. அதனால தான் இன்றைக்கி நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஊற வச்ச கம்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நரக்குன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் மொத்தம் 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் தண்ணி தேவைப்படும். மொத்தம் 6 டம்ளர் தண்ணி வேணும். 3 டம்ளர் தண்ணியை நம்ம அரைச்ச கம்பு கூட சேர்த்து இந்த மாதிரி கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம டைரெக்டாக கரைக்காமல் சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் அப்படி கரைச்சிட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்ச கம்பை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓரளவுக்கு இந்த மாதிரி தளன்னு கொதிக்கிற கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதுங்க. 2 விசில் விட்டு அதை அப்படியே ஆற வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த கம்பஞ்சோறு பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்துடும். நமக்கு உருட்டை பிடிக்கிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டா போதும், ஈஸியாக ரெடி ஆகிருங்க. கை வலிக்க கிண்டணுங்கிறதெல்லாம் இல்லை. தண்ணி அளவுகள்லாம் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நம்ம இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. நமக்கு தேவையானதை எடுத்து கரைச்சி குடிச்சிட்டு மீதத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எடுத்து உங்களுக்கு கரைச்சி காமிக்கிறேன். இந்த ஒரு உருண்டைகளை வச்சு தாராளமாக 2 பேர் குடிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா காய வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கம்பங்கூழில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. பைல்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கம்பு. வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது கண்டிப்பாக கம்பு கூழ் எடுத்துக்கங்க. உடம்புக்கு சூடெலாம் குறைஞ்சி நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். இப்போ இந்த கரைச்ச கம்பு கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்கள்லாம் குடிக்கிறதுனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி கலந்து எடுத்தோன்னா நம்மளோட கம்பங்கூழ் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. நம்ம கூழோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நாம் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து ரொம்ப குளிர்ச்சிங்க கம்பு. இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு 2 கப்பு குடித்தா போதுங்க. அப்படியே வயிறு நமக்கு ஃபில்லிங்காக ஆயிரும். நமக்கு வேறு எதுவும் சாப்பிடணுங்கிறதே தோணாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த கம்பங்கூழ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ஹெல்த்தி ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் for watching.